வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாசலில் தோரணம் போடுறதுக்கு தான். அதாவது மேலே உள்ள ஒரு ஃப்ரேம் மாதிரி அதை செய்ய போகிறோம். பாசியிலே தான் அதை செய்ய போகிறோம். அதுக்கு கிறிஸ்டல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை கலர், சிவப்பு கலர், நடுவில் ஒரு பூ வர்றதுக்காக. இதுதான் நடுவில் தான் வரும், இது கரையில் வரும். அதுக்கு உள்ள இந்த நீல கலர், ஒரு பூவுக்கு வயலட் கலரும் ஒரு பூவுக்கு நீல கலரும் போட்டு இதே மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், நான் இப்போது ஒரு 4 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு ஒரு பூ போடுறதுக்கு 2 அடி ஒயர் போதும். நம்ம நீளமாக நிறைய பூ போட வேண்டியிருக்கனால 4 அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ 4 பாசி போட்டு வச்சுருக்கேன் சிவப்பு கலரில். 4 பாசி போட்டுட்டு இந்த 4ஆவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். குறுக்க விட்டுட்டு நம்ம சென்டர் படுத்திக்கிடலாம். பாருங்கள், இதே போல் தான் 4 மணி பூ தான் போட போகிறோம். இதை சென்டர் படுத்திட்டு இப்படி நடுவில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இது ஒரு பூ வந்தாச்சு. இன்னொரு பூ போடணும். இன்னொரு பூ எப்படி போடணும்னா, இப்போ பூ போடும்போது நம்ம 4 பாசியும் சேர்த்து போட்டாச்சு. இன்னொரு பூ போடும்போது ஒரு பக்கம் 2 பாசி, பாருங்கள், ஒரு சைடு 2 பாசி போட்டிருக்கேன். 2ஆவது பாசியை நம்ம இப்போ இந்த விரலில் இப்படி எடுத்து மடக்கி வச்சுக்கிடலாம். இன்னொரு சைடு ஒயர் எடுத்து ஒரு பாசி போடணும். ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பாசிக்குள்ளோடி இப்படி நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். குறுக்க விட்டு எடுத்துகிட்டு நமக்கு இப்போ 2 பூ வந்துடும். இதே மாதிரி நம்ம 5 பூ போடணும். இனி அடுத்த பூ போடும்போது ஒரு சைடு 2 சிவப்பு பாசி. பாருங்கள், 2 சிவப்பு பாசி. இந்த சிவப்பு பாசியில் தான் நம்ம டொயினை விட்டு எடுக்க போகிறோம். இந்த வலது பக்கத்தில் உள்ள டொயினில் ஒரு வெள்ளை பாசி போட்டுருங்க. நம்ம இதில் தான் பூ ஆரம்பிக்க போகிறோம். ஒரு வெள்ளை பாசி போட்டுட்டு இந்த சிவப்பு பாசியில் இதை டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இப்படி வரும். இன்னும் அடுத்தது சிவப்பு கலர் பாசி தான் போட போகிறோம். ஒரு சைடு 2ம் ஒரு சைடு 1ம் போட்டு ஒரு பூ போட்டுருங்க. 4 பூ வந்துடும். அதுக்கு அடுத்த பூ போடும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள், 4 பூ போட்டிருக்கோம். நமக்கு 3ஆவது உள்ள பூவில் தான் ஒரு வெள்ளை பாசி வரணும். இனி நம்ம லைனை திருப்ப போகிறோம். 4 பூ போட்டாச்சு, 5 பூ போடணும் நமக்கு. இப்போ 5ஆவது பூவில் லைன் நம்ம திருப்ப போகிறோம். அதனால் இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 3 பாசி போட்டுடலாம். இந்த வெள்ளை கலர் உள்பக்கமாக வரணும், அதை பார்த்துக்கிடுங்க. இந்த டொயினில் தான் நம்ம இப்போ 3 பாசி போட போகிறோம். ஒரே டொயின்லேயே 3 பாசியும் போட்டுட்டா நமக்கு திருப்பி கிடைக்கும். அதனால் 3 பாசியும் இந்த டொயின்லேயே போட்டு 3ஆவது பாசியில் இந்த பக்கத்தில் இருக்க டொயினை எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு இப்போ திரும்பிடும். நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம். இந்த வெள்ளை பாசி உள்பக்கமாக வர்றது மாதிரியே வச்சுக்கிடுங்க, வலது பக்கமாக. இனி நம்ம இப்போ வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் ஒரு 3 பாசி போட்டுடலாம். சிவப்பு கலர் பாசி தான் போட போகிறோம். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கேன். 3ஆவது பாசியில் அந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். விட்டு எடுத்துகிட்டு இனி நம்ம இந்த பக்கத்தில் இருக்க உள்பக்கமாக இருக்கக்கூடிய டொயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இந்த 2 டொயினையும் இப்படி சேர்த்து இழுத்துட்டா நல்லா டைட்டாக கிடைக்கும். இப்படி இழுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பூ போட்டாச்சு. 2ஆவது லைனில் ஒரு பூ போட்டிருக்கோம். அடுத்த பூ போடும்போது 2 பாசி வெள்ளை பாசி போட்டுருங்க. ரெண்டு பாசியுமே வெள்ளை தான் போடணும். இப்போ 2ஆவது பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். இன்னும் பக்கத்தில் உள்ள டொயினில் குறுக்க விட்டு இப்படி பக்கத்தில் ஒரு பாசியில் இந்த டொயினை விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அப்பப்போ நல்லா டைட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், போட்டாச்சு. அடுத்தது போடும்போது இதில் ஏதாவது ஒரு கலர் நடுவில் வரணும். ஒரு பாசி இதுவும் ஒரு பாசி வெள்ளையும் போடணும். இந்த வெள்ளை பாசிக்குள்ளோடி இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டுடலாம். பாருங்க இப்படி வரும்.
இப்போது பக்கத்து பாசியில் இந்த டொயினை விட்டு எடுத்துடலாம். எடுத்தது அடுத்தது போடும்போது ஒரு வெள்ளையும் ஒரு சிவப்பும் பாருங்க, இதே மாதிரி போட்டுடலாம். இப்படி பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்து தான் நம்ம போடணும். அப்போ தான் நமக்கு இந்த முதல் போட்ட லைனில் இது ஜாயிண்ட் ஆகி வரும். இப்போ இப்படி திருப்பி வச்சுக்கிடுங்க. திருப்பி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 2 சிவப்பு பாசி போட்டு இந்த லைனை நம்ம இதில் முடிக்க போகிறோம். போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ரெண்டாவது இந்த பாசியில் கொடுத்து இதே மாதிரி எடுத்துடலாம். பாருங்கள், 2 லைன் முடிஞ்சிட்டு பாருங்கள். இப்போ நம்ம 3வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். 3வது லைன் ஆரம்பிக்கும்போது 2 பாசி சிவப்பு பாசியும் ஒரு வெள்ளை பாசியும் போட்டுடலாம். இந்த வெள்ளை பாசிக்களோடு இந்த பக்கத்தில் இருக்க டொயினை எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வந்துடும். இப்போ இந்த டொயினை எடுத்து இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். சீக்கிரம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். படபடா கொடுத்துடலாம். ஆனால் நிறைய கொடுக்கணும், அதுதான் நமக்கு டைம் எடுக்கும். ஆனால் வீட்டு வாசலில் போட்டால் அழகாக இருக்கும் தோரணம். இப்போ அடுத்தது போடும்போது ஒரு வெள்ளையும் ஒரு வயலட் கலரும் போட்டுடலாம். பாருங்க, இனி இந்த டொயினை எடுத்து இந்த வயலட் கலர் பாசியில் கொடுத்து எடுக்கணும். அடுத்தது 2 வயலட் கலர் பாசி. இதில் நடுவில் ஒரு பூ வரும். இந்த பூ போடக்கூடிய கலர் எந்தெந்த கலர் நம்மக்கிட்ட அந்த பாசி இருக்கோ அதை வச்சு நம்ம செய்யலாம். இந்த கலர் தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை. நான் இது எல்லாமே என்கிட்ட இருந்த பாசியில் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வாங்க போகலை, முதல்ல வாங்கி வச்சுருந்ததில் தான் போட்டுக்கிட்டுருக்கேன். அடுத்தது 2 வெள்ளை போட்டுடலாம். ரெண்டு வெள்ளை பாசி. இந்த பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதில் பக்கத்தில் இதில் பாசியில் கோர்த்து எடுத்துட்டு அடுத்தது நம்ம திருப்பி வச்சுட்டு 2 பாசி போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு காமிக்கிறேன். 2 பாசி தான் போடணும். இப்போ வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினில் 2 பாசி போடணும். 2வது பாசியில் இந்த பக்கத்தில் இருக்க டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்க, இனி அடுத்தது நமக்கு 3வது லைனில் சிவப்பு கலர் பாசி தான் இதில் போடணும். 3 சிவப்பு பாசி போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 3 பாசி போட்டுட்டு பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்தாச்சு. இனி அடுத்தது போடும்போது ஒரு சிவப்பும் ஒரு வெள்ளையும் போட்டுடலாம். ஒரு சிவப்பு, அடுத்தது ஒரு வெள்ளை. இந்த வெள்ளை பாசியில் அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். இனி பக்கத்து பாசியில் போட்டுடலாம். அடுத்தது 2 வெள்ளை. இதோட நமக்கு இந்த டிசைன் முடிஞ்சிரும். 2 வெள்ளை பாசி போட்டுடலாம். பாருங்க, ஒரு டைமண்ட், அதுக்குள்ளே ஒரு பூ, 4 மணி பூ ஒன்று இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம டிசைன் போட்டு எடுக்க போகிறோம் எல்லாமே. இப்போ நம்ம இதில் இனி சிவப்பு பாசி தான் போட போகிறோம். இதில் 2 சிவப்பு பாசி போட்டுடலாம். அடுத்தது ஒரு 2 சிவப்பு பாசி தான் போட்டு இந்த லைனை 4வது லைனையும் முடிச்சிடலாம்.
பாருங்கள் 4 லைன் முடிச்சாச்சு. இனி 5வது லைனில் வந்து எல்லாமே சிவப்பு கலர் தான். நம்ம முதல்லங்க ஆரம்பிக்கும் போது போட்டது மாதிரி நமக்கு ஏற்கனவே இந்த பாசி வந்தாச்சு. அதனால் எல்லாமே இனி சிவப்பு தான் போட்டு முடிச்சிடலாம். ஒரு பூ ரெடி ஆயாச்சு. நான் சிவப்பு ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் 5 பூவில் நமக்கு இந்த பக்கமாக 5 பூ, இந்த பக்கமாக 5 பூவில் நடுவில் ஒரு டிசைன் வச்சு போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் நம்ம நீளமாக பண்ண போகிறோம். அடுத்தது சிவப்பு கலர் வச்சு போடும்போது நம்ம இங்கே ஆரம்பித்த மாதிரி 3வது பூவில் ஒரு வெள்ளை கலர் பாசி போட்டுக்கிடணும். அதுக்கு அடுத்ததில் போட்டு ஆரம்பித்து கொண்டு வரணும். அடுத்த லைன் வரும்போது இதே மாதிரியே தான் எல்லாம் செய்யணும். ஆனால் நடுவில் மட்டும் இந்த நீல கலர் பாசி போட்டுக்கிடலாம். அப்படி மாறி மாறி போட்டு இதே மாதிரி தான் நீளமாக செய்து எடுக்க போகிறேன். தோரணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி நிறைய போட்டுட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.